உண்டானவர்களாய் இருப்பார்களானால் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கையிட மாட்டீர்கள். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை யார் என்று அறிக்கை பண்ண வேண்டும்? பவுல் கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் சர்வத்துக்கு மேலான தேவன் என்றும் அறிக்கை பண்ணினார். வாயில் நாவு உள்ள அனைவரும் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். இவ்வாறு அறிக்கை பண்ணாதவர்கள் யார்? நிதானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் மறைக்காமல் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். ஆனால் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் மாறுபாடான உபதேசங்களை போதிப்பார்கள் என்று வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களை சோதித்து பார்க்கும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். சபைக்குள் இல்லாத ஓநாய்கள் யார் என்பதை சோதித்துதான் பார்ப்போமே. பவுல் மேலான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். அந்த எபேசியர்கள் பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பவுல் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். மேலும் நான் போன பின்பு மந்தையை தப்பி விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்றும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த எபேசியரிடம் கூறினார். பவுல் கூறின அந்த ஓநாய்கள் யார்? பவுல் கொடுத்தபடி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாதவர்களும் வேதாகமத்தில் உள்ள சபையில் சேராதவர்களும் வேத புரட்டர்களுமாயிருக்கிற ஆளனும் அவர்கள் குழுவினரும் தான் பவுல் கூறின ஓநாய்கள். இதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அந்த கர்த்தர் தான் பிதா என்று நீங்கள் சொல்வது 100% பொய்யான காரியம். இது மாறுபாடான உபதேசம், ஓநாய்களை பற்றிய உபதேசம், ஓநாய்கள் சொல்லக்கூடிய உபதேசம். கர்த்தர் தான் பிதா என்று கூறினவர்கள் ஓநாய்களா? அந்த உபதேசம் ஓநாய்களை பற்றின உபதேசம் தானா? மோசே இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்றார். இந்த மோசே ஓநாயா? ஏசாயா கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமுன் என்றார். ஏசாயா ஓநாயா? கர்த்தர் என்ற வார்த்தை 7960 முறை எழுதப்பட்டிருக்கிறதாம். இயேசுவை கர்த்தர் பிதா என்றார் பவுல். பவுல் ஓநாயா? நான் பிதாவானால் என் காலம் எங்கே என்று கர்த்தர் கேட்டார். தன்னை பிதா என்று கூறின கர்த்தர் ஓநாயா? அல்லது கர்த்தர் தான் பிதா என்று அறியாத இவர் ஓநாயா? சிந்தியுங்கள். பிதா வேறே, தேவன் வேறே. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பிதா வேறே, தேவன் வேறே தானா? மல்கியா 2:10 நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ என்றும், யோவான் 6:27 பிதாதான் தேவன் என்றும், யோவான் 8:41 ஒரே பிதா எங்களுக்குண்டு அவர் தேவன் என்றும், யோவான் 8:42 தேவன்தான் பிதா என்று கூறியிருக்கிறது. இத்தனை வசனங்களையும் மறுதலித்து பிதா வேறு தேவன் வேறு என்று கூறி கூறு வைப்பதன் பெயர்தான் திருத்துவம். இந்த மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. அப்படியானால் இயேசு யார்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அந்த அந்தி கிறிஸ்துவும் வஞ்சகனும் யார்? இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று இவர் கூறினதை நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் மேலான தேவன் என்றும் மகாதேவன் என்றும் கர்த்தர் அல்லது பிதா என்றும் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் என்றும் பவுல் அறிக்கை பண்ணினார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் என்று யோவானும் அறிக்கை பண்ணினார். தேவனும் இரட்சகரும் கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் என்று பேதுரு அறிக்கை பண்ணினார். இவ்வாறு இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ணி இருக்க, இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று அறிக்கை பண்ணின இம்மானுவேலை போல் உள்ளவர்கள் அல்லாமல் வேறு யார் அந்தி கிறிஸ்து? வேறு யார் வஞ்சகன்? நிதானித்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த விவாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் அந்தி கிறிஸ்துக்கள் என்றும் வஞ்சக ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள் என்றும் கூறியிருப்பது யாரை? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த பவுல் கூறியிருக்கிற ஓநாய்கள் யார்? வேஷம் தரித்து வரும் சாத்தானின் ஊழியர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த பேதுரு கூறியிருக்கிற வேத புரட்டர்கள் யார் என்பதை விவாதத்தின் போதே வேத ஆதாரத்துடன் அறிந்து கொள்ளலாம். அவர் பிதாவாக இருக்கிறார், அவர் குமாரனாக இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவர் பிதா, அவர் குமாரன், அவர் பரிசுத்த ஆவி. அவர் பிதா, அவர் குமாரன், அவர் பரிசுத்த ஆவி. இதே வாயினால் மாற்றி பேச வைக்கிற ஆவி யாருடைய ஆவி?
இயேசுதான் தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன் சொல்லுகிற அந்த ஆவி பிதாவின் இடத்திலிருந்து வந்ததல்ல. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற வஞ்சகத்தின் ஆவி என்பது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான சகோதரர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். வஞ்சக ஆவி கிடக்கிறவர் யார், பிசாசின் போதனையை உடையவர்கள் யார் என்பதை குறித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த யோவான் யார்? 12 அப்போஸ்தலர் ஒருவர், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தவர். அவர் 1 யோவான் 4:6 சொல்லுகிறார், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள் என்று அவர்கள் சொல்லி கேட்காமல் அதை மறுக்கிற இவர்கள் யாரால் உண்டானவர்கள்? சிந்தனை உங்களுக்குரியது. மட்டுமல்ல, 1 யோவான் 4:15 படி தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டுமா? ஏன் மனுஷகுமாரன் இல்லையா? இவர் மனுஷகுமாரனாக, தச்சனுடைய குமாரனாக, மரியாள் மகனாக இருந்தவரை தேவனுடைய குமாரனாக உயர்த்துகிறார்கள். அப்படி தேவனுடைய குமாரனாக உயர்த்திவிட்டு அதே யோவான் தான் 1 யோவான் 5:20 சொல்லுகிறார், நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியம் உள்ளவரை. அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்படி யார் சத்தியம் உள்ளவர்? அப்படி சொல்லிவிட்டு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்படியான இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அறியாத இந்த வெங்கடேஷ் யாரால் உண்டானவர்? இந்த வெங்கடேஷை வழிநடத்துகிற ஆவி யாருடைய ஆவி? நிதானம் உங்களுடைய. அவர்கள் கூறும் ஒருத்துவ ஞானஸ்தானம் தங்களின் சொந்த கருத்து, இது வேதம் கூறும் சத்தியம் அல்ல. அது அவரோட சொந்த ஞானத்துல ஒரு சில நபர்களால கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நபர்களுடைய புதிய வெளிப்பாடு என்ற பெயரில் சொல்லப்பட்டதனுடைய அடிப்படை தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமஸ்நானம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்நானம் மனிதனுடைய கண்டுபிடித்தமா அல்லது வேத ஆதாரமா என்பதை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சரீரமாகிய ஆதி சபையில் சேர்ந்தவருடைய பட்டியல் இதோ. பேதுருவையும் அவரோடே கூட உள்ள 11 அப்போஸ்தலர்களையும் கொண்டு ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வைத்து அவரிடமாய் சேர வைத்தார். ஆதி சபையில் சேர்ந்தவர்கள் 3000 பேர். இது புதிய ஏற்பாட்டில் தேவனால் உருவான ஆதி சபை. எருசலேமில் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஆதி சபையோடு இணைந்தவர்கள் 5000 பேர். அந்த ஆதி சபையாரோடு இணைந்து கர்த்தரிடமாய் சேர்ந்தவர்கள் எருசலேமில் மறுபடியும் ஏராளம் பேர். ரோமாபுரியிலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் அநேகம் பேர். கொரிந்துவில் பவுலின் நாமத்தினால் அல்லாமல் சிலுவையில் அறியப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் இணைந்தவர்கள் ஏராளம். சமாரியாவில் பிலிப்புவினால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் சேர்ந்த புருஷர்களும் ஸ்திரீகளும் ஏராளம். பேதுரு மூலம் செசாரியா பட்டணத்தில் உள்ள கொர்னோலியும் வீட்டாரும், பர்னபா மூலம் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள அநேகரும் ஞானஸ்நானம் மூலம் கர்த்தருடைய ஆதி சபையில் சேர்ந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு சேர்ந்தவர்கள் லீதியாளும் குடும்பமும். பேதுரு மூலம் கர்த்தருடைய நாமமாகிய இயேசு என்ற நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் சேர்ந்தவர்கள் கொர்னோலியும் அவன் வீட்டாரும். பவுல் சீலா மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும். பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்புவும் அவன் வீட்டாரும். எபேசு பட்டணத்தில் முதலாவது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்து பின்பு இரண்டாவதாக பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் அநேகர். இவ்வண்ணமாக ஞானஸ்நானம் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் அவருடைய சபையில் சேர்த்துக் கொண்டு வருகிறார். நீங்களும் உங்கள் சபையாரும் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று எந்த சபையாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? உங்கள் சபையின் ஸ்தாபகர் யார்? மார்க்கு 16:20 படி அப்போஸ்தலரோடு இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினவர் கர்த்தராகிய இயேசு என்பது சிந்தனைக்குரியது. அதனால் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுகிற கர்த்தருடைய நாமமாகிய இயேசு என்ற நாமம் வரத்தக்கதாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சபையாராக ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை நாமத்தினால் கழுவி ஆதி சபையாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். பெத்லகேமில்
கிறிஸ்துவாக வெளிப்பட்டவரே கர்த்தர் என்றும் இவருடைய பெயரே இயேசு என்றும் அறிந்து இந்த கர்த்தரை இவருடைய நாமத்திலே தொழுது கொள்ளுங்கள். தேவன் தமது நாமத்திற்காகவே பெயருக்காகவே ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். ரட்சிப்பை பெற்ற தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். தேவனுடைய பதவியே அல்ல, நாமம் தரிக்கப்பட்டவர்களே அங்கு இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய நாள் அல்ல. இன்றே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இயேசுவே கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுவே கர்த்தர், கர்த்தரே தேவன், கர்த்தரே ஆவியானவர். தேவ ராஜ்யத்தின் வழிகாட்டிகள் முதலாவது கர்த்தராகிய கிறிஸ்து, பின்பு அதிகாரம் பெற்ற பேதுருவும் கூட உள்ள 11 பேரும், அவர்களோடு பவுல், சீலா, பர்னபா போன்றவர்கள் என்பது நம்முடைய சிந்தனைக்குரியது. பிதா என்பது நாமமல்ல, குமாரன் என்பது நாமமல்ல, பரிசுத்த ஆவி என்பது நாமமல்ல, நாமம் இயேசுவே. தேவனும் ஆட்டுக்குட்டியுமாக இருக்கிறவருடைய பதவி அல்ல, நாமம் தரிக்கப்பட்டவர்களே தேவ ராஜ்யத்தில் இருப்பார்கள். நாமம் இயேசு. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தொழுவம், ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பர். அவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள். நியாய தீர்ப்பு நாளில் வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அப்போஸ்தலரால் தேவன் தாமே உருவாக்கின சத்திய சபையாரோடு இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.